ஒருத்தரை தேர்தலில் நிற்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை தூண்டக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திரனும் சனி பகவானும் தாங்க. ஒன்று சந்திர தசை நடக்கணும், இல்லைன்னா சனி மகாதசை நடக்கும், இல்லைன்னா சந்திரனும் சனியும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலை, இல்லைன்னா சனி மகாதசையில் சந்திர புக்தி சந்திராந்திரம், இல்லைன்னா சந்திர மகாதசையில் சனி புக்தி சனியந்திரம். இந்த மாதிரி காலகட்டத்தில் தேர்தலில் நிற்கணும், ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வர ஆரம்பிக்குங்க. பொதுவாக சந்திரன் சனி தான் தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கக்கூடியதாகவும் நம்ம மனசில் ஆசையை தூண்டக்கூடியதாகவும் இருக்குதுங்க. வெற்றி பெறணும் அப்படின்னா குரு பகவான் நம்ம ராசியை பார்க்கணும், இல்லைன்னா நம்முடைய லக்னாதிபதியை பார்க்கணும், இல்லைன்னா ராசிக்கு நல்ல இடங்களில் குரு பகவான் இருக்கணும். அது மாதிரி இருக்கும்போது தான் தேர்தலில் பெருவாரியான வாக்குகள் பெற்று நம்மால் ஜெயிச்சு காட்ட முடியுங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தோல்விகளை கொடுக்கக்கூடியது ஏழரை சனி, அஷ்டமத்து சனி, அல்லது ராகு திசையில் சனி புக்தி, அல்லது கேது திசையில் புதன் புக்தி. இது மாதிரி காம்பினேஷன் இருக்கும் பொழுது என்ன தான் நம்ம முயற்சி பண்ணாலும் தேர்தலில் தோல்வியை தாங்க இந்த கிரகங்கள் கொடுத்துட்டு போகுங்க. போட்டியிடக்கூடிய காலகட்டத்தில் குரு பகவானுடைய பார்வை நமக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நாம் ஜெயிச்சு காட்ட முடியும். அதே மாதிரி 5ஆம் இடம் 9ஆம் இடம் லக்னத்துக்கு 5, 9 குருனுடைய தசாபுக்தி காம்பினேஷன் நடக்கும் பொழுது நிச்சயமாக எதிராளியை விட அதிகமான வாக்குகள் நம்மால் பெற முடியுங்க. எல்லாத்த விட தேர்தல் நடக்கிற நாள் இருக்கு இல்லைங்களா, அதாவது வாக்குப்பதிவு செய்யக்கூடிய நாள், அன்றைய தினம் நடக்கக்கூடிய நட்சத்திரம் நமக்கு சாதகமாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஓட்டு போகிற நாளில் நமக்கு சாதகமான நட்சத்திரம் இருந்ததுன்னா நிச்சயமாக நம்மால் ஜெயிச்சு காட்ட முடியும். எல்லாத்தையும் தாண்டி எதிராளியோட நேரம் எப்படி இருக்குது, அவர் என்ன ஜாதகம் அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் இன்னும் கொஞ்சம் வலுவாக செயல்படலாம். லக்னாதிபதியும் லாபாதிபதியும் ஒருத்தவங்களுக்கு நல்லா இருக்கிற காலகட்டத்தில் அவங்க எந்த தேர்தலில் நின்னாலும் ஜெயிக்கலாம். அது எம்எல்ஏ எலெக்ஷனாக இருக்கலாம், எம்பி எலெக்ஷனாக இருக்கலாம், அல்லது எந்த எலெக்ஷனாக வேணாலும் இருக்கலாம். அந்த நேரம் நமக்கு ரொம்ப அற்புதமான ஒரு அருமையான காலகட்டமாக இருக்குங்க. பொதுவாக சனி பகவான், ராகு, கேது இந்த மாதிரி கிரகங்கள் வலுத்து இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க, குறுக்கு வழியில் வாக்காளர்களை திருப்திப்படுத்தி ஜெயிச்சு காட்டிடுவாங்க. குரு பகவான் நம்ம ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அலட்சியமாக இருந்துட முடியாது. ஆனால் சனி பகவான் வலுத்து இருக்கக்கூடியவங்க அந்த மாதிரி சில வழிகளை தேர்ந்தெடுத்து ஜெயிச்சு காட்டிட்டு போயிடுவாங்க. இப்போ ஒருத்தவங்க அவங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாருன்னா கடைசி நேரத்தில் ஒரு அலை அடிக்கும் அவங்களுக்கு சாதகமாக, அல்லது எதிராளி எதிரையாவது ஒன்றில் சிக்குவாங்க, அதை வச்சு அவங்களுக்கு பெயர் கிடும். அந்த பெயர் கிட்டதை வச்சு இவங்க பெயர் சம்பாதிக்கிறதோட மட்டும் இல்லாமல் பெரிய அளவில் ஜெயிச்சுட்டு வந்துடுவாங்க. அப்போது தசாபுக்தியில் நம்ம நல்லா ஆராய்ந்து எதிரிகளுடைய பலம் பலவீனம் எல்லாவற்றையும் தரக்கூடிய கிரகங்கள் நிலையிலையும் ஆராய்ந்து தேர்தலில் நிற்கும் பொழுது நம்மால் போட்டிகளில் ஜெயிக்க முடியுங்க. எம்எல்ஏ எலெக்ஷன், எம்பி எலெக்ஷன் மட்டும் கிடையாதுங்க. கோவிலுக்குன்னு நடக்கக்கூடிய தேர்தல் இருக்கு இல்லைங்களா, அதுக்கெல்லாம் குரு பகவான் தான் காரணமாக இருக்கிறார். சிலர் சங்கத்தில் நிற்பாங்க, அவங்க பணியாற்றக்கூடிய அவங்க உறுப்பினரக்கூடிய சங்கத்தில் நிற்பாங்க. எதுவாக இருந்தாலும் நமக்கு பலமாக குரு பகவான் இருக்க வேண்டும். அதனால் எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி, அந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு 5, 9 கிரகங்கள் நல்லா இருந்தால் எல்லா வகையிலுமே நம்மால் வெற்றி வாகை சூட முடியுங்க. அதனால தாங்க பூர்வ புண்ணியாதிபதி நல்லா இருக்கணும், பாக்யாதிபதி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. உங்கள் ஜாதகத்தில் பூர்வ புண்ணியாதிபதி எப்படி இருக்காருன்னு ஒரு முறை பார்த்துங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிரவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.